அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப் வந்து நியூ அப்டேட்ஸ் வந்து விட்டுருக்காங்க. இந்த அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவர்கள் தயாரித்த படங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த அப்டேட் பெறணும் அப்படின்னா உங்களோட ப்ளே ஸ்டோரில் கீழே சர்ச் பார் கொடுத்துருப்பாங்க. அதில் மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் ஆப்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து உள்ளே டச் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்னு கேட்கும். அப்டேட்னு கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக 1 or 2 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்டேட் ஆயிரும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் லாகின்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸும் அதில் வந்து காட்டாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணிடுங்க. அதாவது உங்கள் டிஎன்எஸ்சிடி ஸ்கூலு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதை வந்து லாக் அவுட் பண்ணிடுங்க. கீழே வந்து மோர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுடைய 8 இலக்க யூசர் ஐடியும் 9 இலக்க பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கிங்க. லாகின் பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து முன்னாடி ஒரு பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்க அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்கள் தயாரித்த படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் 10 மூவிஸு. அதை வந்து நம்ம கிளிக் பண்ணும் பொழுது சிறார்களுக்கான படங்கள் வந்து நமக்கு வந்து இதில் வந்து ஷோ ஆகும். இது தமிழக அரசினால் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் டாப் 10 மூவிஸாக இது வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம படத்தை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதை லிங்க் கிளிக் பண்ணி நம்ம ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணும் பொழுது படம் நமக்கானது டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த 3 டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. அனைவரின் கவனத்திற்கு இந்த படத்தை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் இவை அனைத்தும் சிறார்களால் உருவாக்கப்பட்டவைகளாகும். இதை அவர்களே உருவாக்கிய கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், ஒளிப்பதிவு, தொகுப்பு இது மாதிரி டாப் 10 மூவிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாப் 10 மூவிஸை வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து லிங்க் மூலமாக நம்ம ஸ்மார்ட் போர்டுக்கு எப்படி வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம அடுத்தது பார்த்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். இந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணோன்னா நமக்கு வந்து ப்ரௌசரில் தான் வந்து எடுத்துகிட்டு போகும். மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏரோ மார்க்கர் இடத்துல அந்த டச் பண்ணுங்கள். அதில் காப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண லிங்க் வந்து காப்பி ஆயிடுச்சு. இது வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்து அனுப்பிச்சுட்டு ஸ்மார்ட் போர்டில் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா டேரெக்டாக ஸ்மார்ட் போர்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி படத்தை நமக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் வழிமுறையில் கொடுத்துருக்காங்க. அந்த டிஎன்எஸ்சிடி ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதன் மூலம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த படத்தை தயாரித்த எப்போ ரிலீஸ் டேட்டு, எந்த வகுப்பு மாணவர் தயாரித்தாங்க, எத்தனை நிமிடங்கள் படம் ஓடும் அப்படிங்கிற எல்லா தகவலுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படங்களை வந்து மாணவர்களுக்கு நம்ம காட்டுவதற்கான அப்டேட் வந்து டிஎன்எஸ்சிடி ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க. இந்த வழிமுறையை மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.